மீசிமா மீப்போவாக்கான டைப் 4 வீடியோ இதுவரை 33 சம் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாடலுக்கான டெஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இரு எண்களின் மீப்போவா 23 மற்றும் அவற்றின் மீசிமாவின் மற்ற இரு காரணிகள் 13, 14. அவற்றுள் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மீசிமாவின் இரு காரணிகள் கொடுத்துருக்காங்க, மீசிமா கொடுக்கல, அதோட இரு காரணிகள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 13, 14 கொடுத்துருக்காங்க. அவற்றுள் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மிகப்பெரிய எண் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணோம்னா, கொடுத்துருக்க இரு காரணிகளோட மீப்போவாவை பெருக்கிடுங்க. இப்போ 13, 14 கொடுத்துருக்காங்க. 13ஓட 23 பெருக்கிடுங்க, 14ஓட 23 பெருக்கிடுங்க. பார்த்தாலே தெரியுது 14 23 பெருக்குனா தான் பெரிய நம்பர் வரும். 14 × 23 பெருக்குங்க. 4 3 12, மிச்சம் 1, 1 3 3 1 4, 4 2 8, 1 2 2, 2 12, மிச்சம் 1 3, 322. 14 23 பெருக்குனா 322 வருது. 13 23 பெருக்கி பாருங்கள். 3 9, 1 3 3, 2 6, 1 2 9 9 2, 299 வருது. இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய நம்பர் 322, இதுதான் ஆன்சர். இதே கொஸ்டினில் மிக சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 299 தான் சரி. இல்லை பெரிய எண் கேட்டிருக்காங்க, அதனால் 322. அடுத்தது, இரு எண்களின் மீசிமாவானது மீப்போவாவின் 14 மடங்கு ஆகும். மீசிமா மற்றும் மீப்பேவாவின் கூடுதல் 600. ஒரு எண் 280 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன டைப்லேயே பார்த்துருந்தோம். இரு எண்களின் மீசிமாவானது, அதாவது எல்சியமானது மீப்போவாவின் 14 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீப்போவாவின் 14 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு. இது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மீசிமா மற்றும் மீப்பேவாவின் கூடுதல் 600 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்சிஎம் ப்ளஸ் ஹச்சிசிஎஃப் 600 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எண் 280 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் = 280. மற்றொரு எண் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதான் கண்டுபிடிக்க போகிறோம். மீசிமா மீப்போவாவின் 14 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 2ல் அப்ளை பண்ணலாம். இந்த எல்சிஎம்க்கு பதிலாக 14 ஹச்சிசிஎஃப் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் 14 ஹச்சிசிஎஃப் ப்ளஸ் ஹச்சிசிஎஃப் = 600. கூட்டிக்கோங்க. 14 1 கூட்டினோம்னா 15. 15 ஹச்சிசிஎஃப் = 600. கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 5ஆல் 3 5 15, 1 5 5, மிச்சம் 1, 2 5 10, 0, திருப்பி 3ஆல் 4 3 12, 0. ஹச்சிசிஎஃப் 40. இதை 1ல் அப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம் = 14 × 40. ஹச்சிசிஎஃப்க்கு பதிலாக 40 அப்ளை பண்ணுறோம். 40 × 14 நன்னாங்க 16, மிச்சம் 1, ஒரு நாங்கள் 1 5. மீசிமா 560. மீப்போவா 40, மீசிமா 560. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். இரு எண்களின் பெருக்கற் பலன் = எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப், அதாவது XY = எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப். ஒரு எண் 280ன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் 560 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் 40. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு 280 280, இது 2 டைம் வரும். 560. 2 40 பெருக்கணும்னா 80. ஒய் = 80. மற்றொரு எண் 80. ஆப்ஷன் சி, இதான் ஆன்சர். அடுத்தது, இரண்டு எண்களின் மீசிமாவானது மீப்பேவாவை போல 45 மடங்காக உள்ளது. ஒரு எண் 125ஆக உள்ளது மற்றும் மீசிமா மீப்பேவா ஆகியவற்றின் கூடுதல் 1150 என்றால் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரி தான். மீசிமா என்ன சொல்லியிருக்காங்க, 45 மடங்கு மீப்பேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 45 மடங்கு ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 125. அடுத்தது, மீசிமா மீப்பேவா ஆகியவற்றின் கூடுதல் 1150 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்சிஎம் ப்ளஸ் ஹச்சிசிஎஃப் 1150.
எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரி தான், அதே தான். ஒன்றை வந்து 2ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம்க்கு பதிலாக 45 HCF இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். 45 HCF ப்ளஸ் HCF ஈக்குவல் டு 1150. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 46 HCF ஈக்குவல் டு 1150. கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2ஆல் 2 4 2 6. இது 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா I2 10 மிச்சம் 1, 7 2 14 மிச்சம் 1, I2 10. 23ஆல் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 23ஓட 20 பெருக்கணும்னா 460 வரும். அப்போ 20க்கு மேலே தான் பெருக்கி பார்க்கணும் நம்ம. 23ஓட 22 பெருக்கி பாருங்கள். 32 6, 2 4, 32 6, 2 4, 6 10 0 மிச்சம் 1 5, 506 தான் வருது. நமக்கு தேவை வந்து 575. 23ஓட 24 பெருக்கி பாருங்கள். 4 3 12 மிச்சம் 1, 4 2 8 1 9, 32 6, 2 4, 2 15 மிச்சம் 1 5, 552. 575 தான் நமக்கு தேவை. அடுத்த நம்பருக்கு பெருக்கி பாருங்கள். 23ஓட 25 பெருக்கி பாருங்கள். I3 15 மிச்சம் 1, I2 10 1 11, 32 6, 2 4, 5 7 5. அப்போ 25 டைம் வருது. ஒரு 23 23 25 டைம் வருது. HCF வந்து 25. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம் ஈக்குவல் டு 45 இன்ட்டு HCFன்னு இருக்குது. HCFக்கு பதிலாக 25 அப்ளை பண்ணுங்கள். 45 இன்ட்டு 25, I5 25 மிச்சம் 2, 4 5 20 22, I2 10 மிச்சம் 1, 4 2 8 1 9, 5 2 11. எல்சிஎம் வந்து 1125. அதாவது மீசிமா வந்து 1125, மீப்போவை வந்து 25. சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இரு எண்களின் பெருக்கற் பலன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இது யூஸ் பண்ணால் தான் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும், அவங்களே கொடுத்துருக்காங்க 125ன்னு. இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் 1125 இன்ட்டு HCF வந்து 25. கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 25 25, I25 125, திருப்பி 5ஆல் 2 10 மிச்சம் 1, 2 10 மிச்சம் 2, I5 25, ஒய் ஈக்குவல் டு 225. இதான் மற்றொரு எண். ஆன்சர் வந்து 225, ஆப்ஷன் பி. அடுத்தது 2 எண்களின் மீப்போவா 5, அவற்றின் மீப்போமா 165 மற்றும் 2 எண்களின் ஒரு எண் 55 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான் இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF, மீசிமா இன்ட்டு மீப்போவா அந்த ஃபார்முலா தான். XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இல்லை ஒரு எண் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஒரு எண்ணா என்ன எக்ஸு, இது வந்து ஒரு எண், இது மற்றொரு எண். எல்சிஎம்னா மீசிமா, HCFனா மீப்போவா. இல்லை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஒரு எண் என்னன்னு பாருங்கள் 55. 55 இன்ட்டு ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மற்றொரு எண் தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. மீசிமா கொடுத்துருக்காங்க. மீசிமானாலும் மீப்போமானாலும் ஒன்று தான். 165 இன்ட்டு HCF வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓர் 5 5, 11 5 55, திருப்பி 11ஆல் ஓர் 11 11, திருப்பி ஓர் 11 11, பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். 55 I11 55, ஒய் ஈக்குவல் டு 15. இதான் மற்றொரு எண், ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு எம் மற்றும் என் என்பன 2 எண்கள் எனில் அவற்றின் எல்சிஎம் காண்க. அதாவது மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவரையும் எண்களில் பார்த்தோம், இது வந்து லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பாருங்கள். அதே ஃபார்முலா தான். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஒரு எண் என்ன கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது மற்றொரு எண் என்ன கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு எல்சிஎம் HCFும் கொடுக்கல. இல்லை சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு HCF வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. பெருக்கல்ல இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு போனோம்னா வகுத்தெல்லாம் மாறிடும். M இன்ட்டு N பை HCF ஈக்குவல் டு எல்சிஎம்.
இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ, mn/HCF. அடுத்த சம்மு, x/y என்பது இரு எண்களின் விகிதம் மற்றும் அவற்றின் மீப்போவா z எனில் அதன் மீசிமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவரையும் பார்த்தது எல்லாமே எண்களில் பார்த்துருந்தோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து மாறும். எண்களில் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இது எப்படி எழுதியிருந்தோம்னா xy ஈக்குவல் டு, அதாவது x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா எண்கள் கொடுத்துருந்தா யூஸ் பண்ணோம். இப்போ எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எண்கள் கிடையாது, விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணோம்னா, விகிதங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா பை மீப்போவா. அதே மாதிரி தான் xy ஈக்குவல் டு LCM பை HCF. எண்களில் கொடுத்துருந்தா ஃபார்முலா வந்து xy ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. விகிதத்தில் கொடுத்துருந்தா ஃபார்முலா எப்படி வரும்னா xy ஈக்குவல் டு LCM பை HCF. இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா மீசிமா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு எண்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து விகிதங்கள் ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணோம். இப்போ விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, xyன்னு கொடுத்துருக்காங்க. xy அப்படியே வச்சுக்கலாம், xy ஈக்குவல் டு LCM என்ன கொடுத்துருக்காங்க, LCM தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். LCM பை HCF என்ன கொடுத்துருக்காங்க, z கொடுத்துருக்காங்க. z கேட்டிருக்காது, LCM தான் கேட்டிருக்காங்க. அப்போ LCM மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு பேலன்ஸ் இங்கிட்டு கொண்டு போய்க்கோங்க. z வந்து பையில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போயிடுச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். அப்போ xyz ஈக்குவல் டு LCM. மீசிமா வந்து என்னென்னா xyz. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் மீசிமா 2400 எனில் மீப்போவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 எண்களின் விகிதம் தான் கொடுத்துருக்காங்க, எண்கள் கொடுக்கல. அதனால் எண்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, விகிதம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். விகிதங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா பை மீப்போவா. விகிதங்களின் பெருக்கற்பலன்னா விகிதம் எது, 3:4:5, 3 × 4 × 5 ஈக்குவல் டு மீசிமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2400 கொடுத்துருக்காங்க. 2400 பை மீப்போவா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீப்போவா இப்போ பெருக்கிக்கோங்க. 3 15, 15 4 60, 60 ஈக்குவல் டு 2400 மீப்போவா. இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 6 6, 4 6 24, 0. மீப்போவா தான் நமக்கு தேவை. மீப்போவா ஈக்குவல் டு 40. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு, 2 எண்களின் விகிதம் 2:3. அவ்வெண்களின் மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்கு தொகை 150 எனில் அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 2 எண்களின் விகிதம் தான் கொடுத்துருக்காங்க, எண்கள் கொடுக்கல. விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்கு தொகை 150ன்னு சொல்லியிருக்காங்க. மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. LCM இன்ட்டு HCF இதோட பெருக்கு தொகை வந்து கொடுத்துருக்காங்க 150ன்னு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இரு எண்கள் என்னன்னே நமக்கு தெரியாது, இது வந்து விகிதம் தான். எண்கள் என்னன்னே தெரியாது, அந்த எண்களோட கூட்டுத்தொகை தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதத்தை எண்களாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். இது வந்து விகிதம், இதை வந்து என்ன மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா இதோட HCFோட பெருக்கிக்கணும். அதாவது ஒவ்வொரு விகிதத்தையும் மீப்போவோட பெருக்கிக்கணும். இப்போ 2ஓட மீப்போவை பெருக்கிக்கோங்க, அதே மாதிரியே 3ஓட மீப்போவை பெருக்கிக்கோங்க. மீப்போவை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதாவது HCF வந்து எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ இதோட பெருக்கணும்னா இது வந்து எண்ணா மாறிடும். அப்போ 2x, 3x இது வந்து விகிதமாக இருக்குது. இதோட மீப்போவை வந்து பெருக்கணும்னா எண்களாக மாறிடும். இப்போ எண்களாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட பெருக்கியிருக்கோம். மீப்போவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இரு எண்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 2x, 3xன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எக்ஸ் என்ன அப்படின்னு தெரியல நமக்கு. எக்ஸ் என்னன்னா மீப்போவா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ எண்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எண்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இதிலேயே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எண்களாக மாற்றிட்டோம். இங்கே விகிதம் சம்மில் கொடுத்துருக்காங்க. விகிதம் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஏன் எண்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா இதை விகிதமாக வச்சு யூஸ் பண்ணோம்னா தப்பு. விகிதமாக இருக்கிறத நம்ம எண்களாக மாற்றிக்கிட்டோம். எண்களாக மாற்றிக்கிட்டோம்னா எண்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதே விகிதத்தை வச்சு யூஸ் பண்ணோம்னா விகிதம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இரு எண்கள் என்ன? ஒரு எண் வந்து 2x இன்ட்டு மற்றொரு எண் வந்து 3x ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCFோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 150ன்னு. இப்போ பெருக்கிக்கோங்க. 2 6 6x² ஈக்குவல் டு 150. கேன்சல் பண்ணிக்கோங்க. 6ஆல் 1 6 ஈராறு 12 மிச்சம் 3 5 30 x² ஈக்குவல் டு 25. இந்த ஸ்கொயர் வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா ரூட்டாக மாறிடும். x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 5. எக்ஸோட வேல்யூ வந்து எண்களில் அப்ளை பண்ணுங்கள். 2x ஈக்குவல் டு 2ஓட 5 பெருக்குனிங்கன்னா 10. 3x இதில் வந்து 5 வந்து அப்ளை பண்ணுங்கள். 3 × 5 15. இப்போ இரு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு எண் வந்து 10, மற்றொரு எண் வந்து 15. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இரு எண்கள் என்னன்னு கேட்கல, இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 10யும் 15யும் கூட்டினீங்கன்னா 25. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, இரண்டு எண்களின் விகிதமானது 15:11 மற்றும் அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரண்டு எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க, மீப்போவா கொடுத்துருக்காங்க, எண்கள் கேட்டிருக்காங்க. விகிதத்தை வந்து எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். மீப்போவோட பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 15:11 இது வந்து விகிதம். இதை எண்களாக மாற்றணும்னா 15x, 11x. இல்லை எக்ஸ்னா என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா மீப்போவா அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீப்போவோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 13 கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன? 13. அப்போ இதோட பெருக்கிக்கோங்க. 15 × 13. அடுத்து என்ன? 11 × 13. 15யும் 13யும் பெருக்கினீங்கன்னா 5 3 15 மிச்சம் 1 1 3 3 1 4 1 5 5 1 1 1 5 9 1 195. அடுத்தது 11யும் 13யும் பெருக்கினீங்கன்னா 1 3 3 3 1 1 3 4 1. அடுத்த எண் வந்து 143. 195, 143. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. இரண்டு எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க 15:11. இது விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா விகிதத்தோட மீப்போவை வந்து பெருக்கிக்கணும். அப்போ 15ஓட 13 பெருக்கிக்கிட்டோம். அதே மாதிரி 11ஓட 13 பெருக்கிக்கிட்டோம். பெருக்கினா எண்கள் வந்துடும். அடுத்த சம்மு, இரண்டு எண்களின் விகிதமானது 2:3 மற்றும் அவற்றின் மீசிமா 48 எனில் அந்த எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்கதே அந்த எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எண்கள் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்டிருக்கிறது வந்து அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ விகிதத்தை எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா மீப்போவோட பெருக்கிக்கணும். மீப்போவை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதாவது HCF வந்து எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2x, 3x கொடுத்துருக்கிறது வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எண்களாக இப்போ மாற்றிக்கிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அதாவது மீசிமா கொடுத்துருக்காங்க 48ன்னு. அப்போ அந்த எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்களின் கூடுதல்னா இது ஒரு எண், இது ஒரு மற்றொரு எண், இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 5x. 5x என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ எண்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விகிதத்தை வந்து எண்களாக மாற்றிக்கிட்டோம். எண்களாக மாற்றிட்டோம்னா எண்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் × HCF. இரு எண்கள் என்ன? ஒரு எண் வந்து 2x இன்ட்டு மற்றொரு எண் வந்து 3x ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 48 இன்ட்டு HCF வந்து எக்ஸு. ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல, XY ஈக்குவல் டு எல்சிஎம் × HCF. இதுதான் ஃபார்முலா. இதில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம்.
2 × 3 6 6x² ஈக்குவல் டு 48 எக்ஸு. இல்லை ஒரு எக்ஸுக்கு வந்து இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து எக்ஸு தான் இருக்கும். 6x ஈக்குவல் டு 48. 1 6 6 8 6 48 எக்ஸ் ஈக்குவல் டு 8. கொஷினில் கேட்டிருக்கிறது அந்த எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இரு எண்களை வந்து கூட்டி வச்சுருக்கோம். 5xன்னு வருது. எக்ஸுக்கு பதிலாக இந்த 8 வந்து அப்ளை பண்ணுங்கள். 5 × 8 I8 40. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் மீப்பெரு பொது காரணி 12 எனில் அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க 1:2:3ன்னு. மீப்பெரு பொது காரணி கொடுத்துருக்காங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தினாலும் மீப்பெரு பொது காரணினாலும் ஒன்று தான். HCF தான் ரெண்டுமே. HCF கொடுத்துருக்காங்க 12ன்னு. எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விகிதத்தை வந்து எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்னா அதோட மீப்போவை பெருக்கிக்குவோம். அதாவது HCF வந்து பெருக்கிக்குவோம். இப்போ 1ஓட HCF பெருக்கணும்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 12 பெருக்கிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது எண்ணுக்கு 2ஓட 12 பெருக்கிக்கோங்க. 3ஓட 12 பெருக்கிக்கோங்க. 1 12 12 ஈர் 12 24 12 36. அந்த 3 எண்கள் என்னென்னா 12, 24, 36. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. என்ன பண்ணியிருக்கோம்னா 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க 1:2:3ன்னு. HCF கொடுத்துருக்காங்க. அதாவது மீப்போவா கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம விகிதத்தை வந்து எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்னா விகிதத்தோட மீப்போவை வந்து பெருக்கிக்குவோம். அப்போ தனித்தனியாக நம்ம பெருக்கிக்கலாம். 1ஓட 12 பெருக்கியிருக்கோம் 12, 2ஓட 12 பெருக்கியிருக்கோம் 24, 3ஓட 12 பெருக்கியிருக்கோம் 36. 3 எண்கள் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த சம்மு 3 எண்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்போமா 120 எனில் மீப்போவா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எண்கள் பற்றி எதுவுமே கேட்கல. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம விகிதங்கள் ஃபார்முலாலே யூஸ் பண்ணிக்கலாம். விகிதங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்க. மீப்போமா கொடுத்துருக்காங்க. அதாவது எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 120ன்னு கொடுத்துருக்காங்க. மீப்போவா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. HCF என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ விகிதங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு LCM பை HCF. இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா என்னன்னா விகிதங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு LCM பை HCF. விகிதங்களின் பெருக்கற்பலன்னா 2 × 3 × 4 ஈக்குவல் டு LCM என்ன 120 பை HCF. இப்போ பெருக்கிக்கோங்க. 2 6 6 4 24 24 ஈக்குவல் டு 120 பை HCF. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 12 12 ஈர் 12 24. இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 2 2 I 2 10. இப்போ HCF ஈக்குவல் டு 5. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. HCF வந்து இங்கே பையில் இருக்குது. இது வந்து ஈக்குவல் டு இங்கிட்டு போயிடுச்சுன்னா மேலே வந்துடும். HCF ஈக்குவல் டு 5.